ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். நாங்களும் ரொம்ப நாளாக வந்து சமயபுரம், ஸ்ரீரங்கம்லாம் போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். போகவே முடியாமல் இருந்துச்சு. அதான் வந்து சமயபுரம் போனோம். ஸ்ரீரங்கத்துக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போனது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஸ்ரீரங்கம் அதெல்லாம் வந்து போயிருக்கேன். எப்படி இருக்குன்றது அந்த விளாகில் போய் பார்க்கலாம். வீட்டிலேருந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி மணியும் அப்பா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு பிள்ளைங்கள எனக்கு எல்லாமே ரெடி ஆயாச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 1/2 அன் ஹவர் லேட் அப்படின்னே பார்த்துக்குங்களேன். ஏன்னா நாங்களும் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ரெடி ஆகி கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் கிளம்புனோம். ஏன் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் ஆக்சுவலாக எங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தோம். அதாவது வந்து டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம். மற்றபடி வந்து மேரேஜ் வந்து நாங்கள் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து அப்போ வந்து கோயிலுக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நான், அம்மா, அப்பா, திருப்பூரில் இருக்க மாமா, அந்த அக்காங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸ்ரீரங்கத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம். பட் வரவே முடியலை. மணிக்கும் நான் டைம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியே பார்த்துங்களேன். போகணுன்னு சொல்லி ஆனால் பிளான்லாம் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான டைமே கிடைக்கல. இன்றைக்கி ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மணி போகலாம், போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமயபுரத்துக்கெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஞ்சம் குசியாக வந்து கிளம்பிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ரீசெண்டாக நாங்களும் வந்து ஜாதகம் ஒன்று பார்த்துருந்தோங்க, ஒரு பிப்ரவரி டைம். ஸோ வந்து அப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மகிழினிக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க அந்த பெருமாளை கூட்டிகிட்டு போய் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வரணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதுக்காண்டி ஜாதகம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த சனி பயிற்சி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து சரி எல்லாத்துக்கும் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எழுதுனதோட சரி பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்து பார்த்துருந்தோம். எல்லாத்துக்குமே சனி பயிற்சி வந்து கொஞ்சம் ஆட்டி தான் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது இல்லாமல் நான் வேறு மீன ராசியா, சொல்லவே தேவையில்ல. எங்கள் வீட்டில் வந்து நல்லாவே ஆட்டி ஆட்டி தான் வைக்கிது. ஓகே, அதையும் ஓவர் கம் பண்ணிட்டு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். உங்களில் எத்தனை பேர் அப்படிலாம் ஜாதகம், ராசி, இதெல்லாம் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து நம்புவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் ரொம்ப பார்ப்பேன். மணியோ வீட்டில் வந்து எங்கள் அம்மாவோ, வீட்டில் எங்கள் அத்தை, மாமா இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் யார் லைக் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் சாமி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஆள். அதனாலேயே மேக்ஸிமம் வந்து என் சைடே விட்டுருவாங்க. ஓகே, உனக்கு தோணுதா பண்ணுவோம், வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. சரி, ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி கிளம்பியாச்சு. மணி ஆக்சுவலாக இன்றைக்கி டியூட்டிக்கு லீவ் போட்டு தான் எங்கள் கூட வந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு. கோயிலுக்கு யார் யார் கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, அம்மா, அப்பா, நான், பிள்ளைங்க, அத்தை, மணி. காரில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டே போயாச்சு. பிள்ளைங்கள 2 பேர்த்த மடியில் உட்கார வச்சுட்டு, இருக்க பிள்ளைங்களும் பெருசாகிறாங்க, ஸோ கார் பத்தலை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டே போனோம். இன்னொன்று மகிழினியும் முண்டுன்னு முண்டிக்கிட்டே வந்தா. அவளுக்கு தூக்கம் வேறு. காலையில் நானும் வந்து ஒரு 5:30 எழுப்பி விட்டேன். தூங்கு பாப்பா அப்படின்னா தூங்கவும் மாட்டிக்கிறா. உட்காந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே அது இதுன்னு நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தா. நீ கொஞ்சம் நேரம் தூங்குங்கடா, போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு எங்களுக்கு தூக்கம்லாம் வரல. பின்னாடி தாத்தா வந்து மன்ச்சு சாக்லேட் வாங்கி வச்சுருக்கு, அதை எடுத்து கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு தான் எடுத்து கொடுத்தோம். திருச்சியும் காலையில் வந்து ஒரு 7:00 அப்படிங்கையில் வந்து ரீச் ஆயாச்சுங்க. மணி வந்து சொன்னார், ஒரு 7:30 போயிட்டு போனால் பூஜைக்கு வந்து போயிடலாம் அப்படின்னாங்க. பட் வந்து டைம் கிளம்பியிலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல, சரின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வந்து கோயில்கிட்ட வந்து மேப் பார்த்துட்டே தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அவருக்கு டக்குன்னு தெரியாதில்ல. அவரு தான் செகண்ட் டைம் அந்த கோயிலுக்கு வந்து போகிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கையில் திருச்சியை டியூட்டி பார்த்துட்ருக்கையில் கரெக்டாக கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் சாமி வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி வாங்க, எல்லாம் ஃபேமிலியாக தான் வந்து பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போல், அதான் நம்ம எல்லாம் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். கோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒட்டந்தத்திரம் இல்லை, கரெக்டாக காரை விட்டு இறங்குற இடத்துல ஒரு தாத்தா அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நடை பூட்டியிருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக கோயிலுக்குள்ளே போகையில் 9:30 சாமி திறப்பாங்க, அப்போ பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து யானைலாம் கால பூஜைக்கு யானை, மாடு இதெல்லாம் வந்து அந்த சாமிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறது நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெள்ளனா வந்திருக்கலாம்ல அப்படின்னாரு. யாருன்னு தெரில, திடீர்னு எங்களுக்கு அப்படி வந்து யாரோ வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீலு. சரின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து யானைக்கு வந்து அந்த புல்லெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அஷ்டவாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக கோயிலுக்குள்ளே போனோம். நாங்கள் போனது வீக் டேஸ் அப்படின்றனால பெருசாக கூட்டம் இல்லை, ஆனாலும் ஓகே, ஓரளவுக்கு வந்து கூட்டம் இருக்க தான் செஞ்சிச்சு. எல்லோரும் இன்னொரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்து 8 o'clockலேருந்து அன்னதானம் போயிட்டுருக்கு, அப்படியே அங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மேக்ஸிமம் வந்து
ஒரு பாதி பேர் சாமி கும்பிட அதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட்டு வர அப்படி தான் இருந்தாங்க. சரி சாமியும் வந்து நட சாத்திருக்கனால நாங்களும் வந்து டோக்கன் போட்டு போய் வந்து சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். அன்னதான சாப்பாடு காலையிலேருந்து வந்து சாமி கும்பிடாம அன்னதானம் சாப்பிட்ருக்கேன். 9:30 திறப்பாங்க. திறந்துச்சு 9:40 ஆயிடுச்சு. யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. சரி கையோட வந்து ஃப்ரீ தரிசனத்திலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால் உள்ளே போய் ஒரு 5 லைன் வந்து சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. 5 லைனும் நிப்பாட்டி தான் போயிட்டு இருந்தோம். மகிழனுக்காக தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பாப்பாவுக்கு இந்த கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கு. ஸ்ரீரங்க பெருமாள் கோயிலுக்கு அடுத்த சமயபுரம் இங்கேயே எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. சொன்ன மாட்டேன் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கே வந்து நிறைய அந்த சின்ன சின்ன மண்டபமாக வந்து நிறையா மண்டபம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த கண்ணாடியில் வந்து சாமியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்ரீரங்கம் நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து மதியானம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த சமயபுரம் போக டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெருமாளை மட்டும் பார்த்துட்டு பின்னாடியெல்லாம் சுற்றி பார்க்கல. அந்த தாயார் சன்னதி அதெல்லாம் நிறையா இருக்கும்ல, அங்கெல்லாம் போகல. அப்படியே ரிட்டன் வந்து டக்குன்னு கிளம்பி சமயபுரம் வந்துட்டோம். வந்தால் அங்கேயும் வந்து ஒரு 1 o'clock நட சாத்திடுவாங்க அப்படின்றனால 100 ரூபா டிக்கெட் எடுத்து லைனில் வந்து கிளம்பிட்டோம். இந்த பாலத்தை பார்த்தோன்னா சென்னையில் இப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். மணி ஆமாம் அப்படின்னு சொன்னார். என்னது நம்ம ஓட்டு போடாதான் ஜெயிப்பான்னு தெரியுது. எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் நான் கேட்குறேன். ஆமாம் புதர் சமயபுரம் மாரியம்மன் கோயிலும் வந்து முன்னாடி வேலைலாம் போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த முன்னாடி பெரிய மண்டபம் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம் ரித்வீனுக்கு மகிழினிக்கு மொட்டை அடிக்கிறக்காக. அப்போ வந்து இந்த ஒரு பில்டிங்கே இல்லை சொல்லப்போனால். மொட்டை அடிச்சுட்டு டேரெக்டாக அப்படியே லைனில் நின்று சாமி கும்பிட்டோம். இப்போ ரொம்ப வந்து கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க. மக்கள் வந்தாங்கனாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் சாமி கும்பிட்டு வரணுன்றதுக்காண்டி வழியை நல்லா ஸ்பேசியஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது 100 ரூபா டிக்கெட்டு, அது ஃப்ரீ டிக்கெட்டு. ஆமாம் எப்படி 1 மணிக்கு சாமியை பார்த்துட்டா முடிஞ்சு. பாப்பா வா. உள்ளேயும் போய் நல்லா திவ்யமாக சாமி கும்பிட்டு வெளியே வருவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்பா வந்து புளியோதரை வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரி கையோட உட்காந்து லைட்டாக அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். மகிழினி வந்து பிறந்து கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கூட வரலங்க. அப்போ தான் வந்து ஆக்சுவலாக கோயிலுக்கே நாங்களும் வந்து மொட்டை எடுத்திருந்தோம். பர்த்டேக்கு முன்னாடியே இங்கே வந்து மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் அங்கே போய் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணோம். அவளுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது. ரித்வீனுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னால். பிள்ளைங்களை பொறுத்த அளவுக்கு எங்கே போனாலும் பொம்மை வேணுங்க. அந்த பொம்மையை மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மளை ரிலாக்ஸாக விட்டுருவாங்க அப்படின்றது உண்மை தான். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கு அப்படி தான் பாடாப்படுத்துனாங்க. பார்த்தோன்னே கடைகளை பார்த்தாங்களோ இல்லையோ எனக்கு பொம்மை வேணும்னு சொல்லிட்டு மகிழினி ஸ்ரீரங்கத்துலேயே ஒரு ஸ்லேடு வாங்கிட்டா. ரித்வீன் வரையில் ஒரு கார் வாங்கிட்டான். அந்த 100 ரூபாய்க்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா தான் அடுத்து எங்களை நிம்மதியாக காரில் உட்கார வச்சுட்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சமயபுரத்தை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வரையில் வந்து வெக்காளியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கடைக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து அந்த சத்திரம் பஸ் ஸ்டாப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் பெருசாக ஹோட்டலு எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்தோம். பட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது செம்ம காரம் அப்படின்றதே. வாயில் வைக்க முடியல, அவ்வளோ தூரம் காரமாயிடுச்சு. சாப்பிட்டு நாங்கள் வீடு போகவே அந்த காரத்துக்கு ஒரு மாதிரி பபிள்ஸே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்பா சாமி இதோட இன்றைக்கி ஒரு பெரிய கும்பிடுடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு வெளியே.
அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் வந்துடுறேன், நீங்கள் முன்னாடி அப்படியே வந்து மெதுவாக வந்துகிட்டே இருங்க, ஏன்னா பிள்ளைங்களும் ஃப்ரீயாக வந்து தூங்கிட்டு வரட்டும் அப்படின்னாரு. மணி இல்லை மாமா வேணாம், ஒரு 1.5 ஹவர்ஸில் நம்ம வீடே போயிடலாம், பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொன்னனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். நல்லா தூங்கிட்டாங்க. அங்கே தூங்குனவங்க தான் திண்டுக்கல் அந்த ரவுண்டானா கிட்ட வரையில தான் வந்து எந்திரிச்சாங்க. பாப்பா உங்கள் அத்தை வீடுக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம் பாப்பா அப்படின்னு சொன்னோம். தூங்குதுங்க நல்லா. அந்த பிள்ளை முழிச்சுக்குச்சா என்ன திண்டுக்கல் தாண்டி நம்ம ஊருக்கு போகிற வழியில் ஒரு கடையில் நிப்பாட்டி டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு மணி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வந்து பின்னாடி வந்து வந்துட்டு இருந்தார். ட்ரெயினை பார்த்துட்டு ரித்வின் உடனே எப்போ தான் சென்னை போவோம், டிக்கெட் போட்டிங்களா இல்லையான்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டான். கண்டிப்பாக ட்ரெயினில் போனால் சென்னை தான் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு இடத்துக்கு உங்களை ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பின்னாடி வந்து இந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு வண்டி ஓட்டி டயர்ட் ஆயிடுச்சு. இருக்கும்ல இப்போ இறக்குற வேகமா இப்போ மூச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு பெருசாக அவ்வளோ வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. ஒரு 5:30 அப்படிங்கிற வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தோசை, அது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.